நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏதாச்சும் ஹெல்த்தியா செஞ்சு குடுக்கணும். அதே சமயம் நமக்கு செய்றதுக்கு ஈஸியாவும் இருக்கணும். சாப்பிடும்போது டேஸ்ட்டாவும் இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ரெசிபி செஞ்சு குடுங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்த கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்த வதக்கிட்டு இதில கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதும் இதில மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில கேரட், கொஞ்சமா பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. பீன்ஸை சின்ன சின்னசா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட் நல்லா வதங்கினதும் இதில் மசாலா சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள், சிக்கன் மசாலா சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா வெந்து வந்ததும் இதில் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வேக வச்ச சாதம், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடிங்க. இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.